சார் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் பார்த்தோம்னா, ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. இதுக்கான காரணம் ட்ரம்ப் மட்டும் தானா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்காங்க சார்? இப்போ இது வந்து இந்த பீரியட் நம்ம அக்டோபர் 2024லேருந்து எடுத்துப்போம். அக்டோபர் 2024லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸ் வீக்காக தான் இருக்கு. ஸோ த பீக் வந்து அக்டோபர் 2024, அங்கேருந்து ஃபால், நடுவில் ஒரு 6 months திருப்பி பவுன்ஸ் ஆகி அந்த பீக்கை திருப்பி அச்சீவ் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி ஈரான் வார் வந்த உடனே இட் ஹஸ் கம் டவுன். பட் இந்த மார்க்கெட்ஸ் ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு தெர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஒரு ஃபேக்டர் மட்டும் இல்லை, முதல்ல வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது, அங்கேருந்து வேல்யூவேஷன் ரீரேட்டிங். ஏன்னா ஏர்னிங்ஸ், இந்தியாவோட கார்பரேட் ஏர்னிங்ஸ் குறைஞ்சது, அந்த கார்பரேட் ஏர்னிங்ஸ் குறைஞ்சதோட இம்பேக்ட் வேல்யூவேஷனில் வந்தது, இறங்கித்து. தென் 2025 மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா டாரிஃப் வாஸ் த ரிஸ்க். ஸோ டாரிஃப் அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்ததுனால இந்தியன் மார்க்கெட்ஸ் அன்சர்டனிட்டியை ப்ரைஸ் பண்ணிட்டு டீரேட்டிங் ஆச்சு. நவ் 2026 பிகினிங்கில் டாரிஃப் கிளாரிஃபிகேஷன் நடந்தது. ஸோ எல்லாத்தையுமே குறைச்சிட்டா ஓரளவுக்கு இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு ஒரு செட்டில்மெண்ட் வந்த மாதிரி இருந்தது. ஸோ மார்க்கெட்ஸ் திருப்பி பழையபடி ரெக்கவர் ஆகிறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கும்போது தான் கரெக்டாக ஈரான் வார் ப்ரோக் ஆச்சு. ஈரான் வார் ப்ரோக் ஆனதில் நமக்கு 3-4 சேலஞ்சஸ் வந்திருக்கு. சேலஞ்ச் 1 வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ஸ் க்ளோஸ் ஆனதுனால சப்ளை டிஸ்ரப்ஷன். ஸோ ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுன்றது ஒரு பிரச்சனை, ஆயில் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குன்றது அதை விட பெரிய பிரச்சனை. ஸோ சப்ளை டிஸ்ரப்ஷன் அதான் அர்த்தம். எனக்கு ஈஸியாக ஆயில் கிடைச்சிட்டு இருந்தது அங்கேருந்து, அதுவே இப்போ ஒரு சேலஞ்சாக ஆயிடுது. ஸோ இதனால் ஒரு இன்ஃப்ளேஷன், ஆயில் ப்ரைஸஸ் $80-70 இருந்தது, $120 போச்சு, 100 to 110 இது மூவ் ஆகிட்டு இருக்கு. அந்த கண்டினியூஸ் சப்ளைன்றதே ஒரு பெரிய ரிஸ்க் ஆயிடுது. ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூ. ஸோ மார்க்கெட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஆக்சுவலி ப்ரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன். இன்னும் எத்தனை நாளைக்கு இது க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த ரிஸ்க். ரெண்டாவது, ப்ரைஸே ஏறி இருக்கு. ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, FY27 பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது பிப்ரவரியில் நம்ம ஆயில் வந்து ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸ் ஃபார் த இயர் அப்படின்னு எடுக்கும்போது $85 எடுத்திருக்கா இந்தியாவில் பட்ஜெட் பண்ணும்போது. ஸோ அந்த $85 பேஸாக எடுத்தீங்கன்னா இன்னைக்கு 100 to 110 இருக்கு. ஸோ த ரீசன் கிளியர் 20% ஹைக் இன் ப்ரைசஸ். ஸோ அது ஃபேக்டர் ஆகுது இன்ஃப்ளேஷனில். ஸோ இது ஒரு ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, நம்மளுடைய கரன்சி வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. ஸோ டெப்ரிஷியேட் ஆகிண்டே வந்திருக்கு. இன்னைக்கு 94-95 இருக்கு. இந்த இடத்துல நம்மளுடைய லோக்கல் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கரன்சியை டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆர்பிஐ இஸ் இன்வெஸ்டிங் அ லாட் ஆஃப் மணி டு டிஃபெண்ட் த கரன்சி. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா $730 பில்லியன் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட $690 வந்திருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா $30-40 பில்லியன் அவங்க வந்து கரன்சியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லிக்விடிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. இது அனதர் இஷ்யூ. இதனால் இந்தியாவோடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டில் இஷ்யூ வரலாம், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டில் இஷ்யூ வரலாம். ஸோ இந்த லாஸ்ட் 6-7 வருஷத்தில் நம்மளோட இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பில்ட் பண்ணோமோ அது அத்தனையும் இப்போ சேலஞ்ச் ஆயிருக்கு. இன்ஃப்ளேஷன் ஆஸ் லோ ஆஸ் 1%க்கு வந்தது, இப்போ திருப்பி இட் ஹஸ் கம் பேக் டு 3.4. இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கேன் கோ பேக் டு 4.5%. ஸோ இது ஒரு ரிஸ்க்கு. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 1%க்கு கீழே வந்தோம், நவ் இட் இஸ் மூவிங் பேக் டு 2%. தட் இஸ் கோயிங் டு புட் ப்ரெஷர். ஸோ இதனால் என்ன ஆகும், கவர்மெண்ட் பாரோயிங் அதிகமாகலாம், அது ஒரு ரிஸ்க்கு. இப்போ இது அத்தனையும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபேக்டர் பண்ணுது. ஃபேக்டர் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட் ஏற முடியல. தோ இந்த வருஷம் இப்போ இந்த குவார்ட்டர், லாஸ்ட் குவார்ட்டர் Q4 FY26 உடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. நிஃப்டி 50லையும் சரி, நிஃப்டி 100லையும் சரி, ப்ராடர் மார்க்கெட்லையும் இது வரைக்கும் வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாம் மோர் ஆர் லெஸ் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு. இட் இஸ் டூயிங் வெல். இருந்தாலும் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் ப்ரைசிங் இட். ஏன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர் தான் பெரிய சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் FY27 இந்த ஈரான் வார் வந்து கரெக்டாக மார்ச்சில் வந்தது, மார்ச், ஏப்ரல், நவ் மே. ஸோ இந்த இம்பேக்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஃபெக்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிகிற வரைக்கும் மார்க்கெட் ஆசிலேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் வருது, யூஎஸ்லேருந்து ஒரு நியூஸ், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. ஸோ மார்க்கெட் ஒன்றுத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கறது தான் பெட்டர். ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோம்ஸ் இஷ்யூஸ் சால்வ் ஆகி சப்ளை டிஸ்ரப்ஷன் போகிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் இப்படியே தான் இருக்கும். டெய்லி பார்த்துட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துனே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ இந்த பிரச்சனை இப்படியே இருக்க முடியாது. ஏன்னா இது உலக பிரச்சனை, என்டையர் வேர்ல்ட் இஸ் அஃபெக்டட். ஒரு ரெசல்யூஷன் வந்தே தீரும். அது வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அன்டில் தென் வாலட்டாலிட்டி இருக்க தான் போகிறது. we have to wait and see.